கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் உள்ள ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் குவிந்து வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம். நிலைமை கைமீறி போகாமல் இருக்க அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த இளைஞர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு தாபா ஓட்டலில் வேலை செய்து வந்ததாகவும், கஞ்சாவிற்கு அடிமையான அந்த நபர் தாபா ஓட்டல் நிர்வாகத்தினர் அடிக்கடி வேலையை விட்டு நிறுத்தி வந்த நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும், அதாவது கடந்த 12ஆம் தேதி ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் ஜாலியாக பொழுதை போக்குவதற்காக அந்த நபர் தமிழக எல்லைப் பகுதிக்கு வந்து விட்டு செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது. அதே போல்தான் சம்பவம் நடந்த அன்றும் அந்த நபர் வந்துள்ளார். மேலும் பிடிபட்ட குற்றவாளியின் புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் காண்பித்து போலீசார் உறுதி செய்துள்ளனர். அவனுக்கு பற்களில் பாக்கு கரை இருப்பதையும் போலீசார் கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் மழை தூறிக் கொண்டிருந்தாலும் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையம் முன்பு சிறிது சிறிதாக குவிய தொடங்கியுள்ளனர். குற்றவாளியை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வராமல் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை தொடங்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி சுவாமிநாதன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.